அடுத்தாப்பில் 40 டீச்சர் இருக்கான்னு சொன்னேன் சென்னையில். எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க முடியாது, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அதெல்லாம். அதனால் சித்ராமூர்த்தின்ட்டு ஒரு சீனியர் டீச்சர், அவளை பேச சொல்கிறோம். அவள் எப்படி கிளாஸ் ஆன்லைன் முதல்ல எப்படி நடந்தது, கொரோனா எப்படி சமாளித்தோம், ஆன்லைன் எப்படி ஆரம்பித்தோம், ஃபிசிக்கல் கிளாஸஸ் என்ன பண்ணுறோம், அவுட் ஸ்டேஷனில் எப்படி பண்ணுறோம், எல்லார் சார்பிலையும் அவள் இப்போ பேசிடுவாள். கூடியிருக்கும் திருப்புகழ் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே அன்பர்களுக்குத்தான் முதல் வணக்கம். ஏனென்றால் உங்களுக்குள் முருகன் குடியிருக்கிறான். அந்த முருகன் திருவடியில் நிரந்தரமாக நமது குருஜி அவர்கள் தங்கியிருக்கிறார். அதனால் அன்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை இந்த பொன்விழா மேடையில் எனக்கு அளித்த திரு முத்துசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம முன்னால் பேசினார் திரு தியாகராஜன் அவர்கள், சொல்லிட்டார் அழகா, ஒரு பஜனை நடக்கும் பொழுது அந்த டிசிப்ளின் ஆகட்டும், அந்த பாட்டாகட்டும், ஆசிரிய பெருமக்கள் தான் அதற்கு முக்கியமான காரணம். என்ன இது நம்மளை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்மளே வாழ்த்திக்கிறோமா? இல்லை, தெரியாத வாழ்க்கை அதை சொல்லணும் இல்லையா? இன்னும் நிறைய ஆசிரியர்கள் வரணும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு இது பேச்சு. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துட்டோம்னா வகுப்பு நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் பெரிய தூண் போன்றவர்கள். அது மாதிரி இந்த திருப்புகழ் என்ற சர்வ கலாசாலை நம்முடைய குருஜி அவர்களால் ஆரம்பித்து திருமதி கல்யாணி ராமசாமி அவர்களை பற்றி ஏற்கனவே நம்ம கேட்டுட்டோம். அவர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு இப்போ அதுக்கப்புறம் நமது மதிப்பிற்குரிய திரு மணிசார் அவர்கள் இங்கே தன்னுடைய வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணித்து இந்த சென்னையிலிருந்து ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் உற்பத்தி செய்திருக்கிறார். நேற்று யாரோ சொன்னா இல்லையா, நர்சரி, உங்கள் வீட்டில் செடியை வளர்த்துறீங்களே அது மாதிரி குழந்தைகளும் ஆசிரியர்களையும் நீங்கள் தான் வளர்த்தணும். ஒரு விதையை போட்டிருக்கார், அந்த விதையிலேருந்து நிறைய செடிகள் முளைத்து இப்போ நமக்கு மரங்களாக திகழ்கின்றன. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆசிரியர் பெருமக்களை பற்றி. இப்போ நம்ம திருமதி பாக்யா சுந்தரம் அவர்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். சிலர் நம்மிடையே இல்லை, அனுபவ குறைவு காரணமாக நான் யாரோட பேரை விட்டுருவேன். அப்படி விட்டுருந்தா நீங்கள்லாம் மன்னிச்சுக்கணும். நிச்சயமாக அது இன்னொரு அக்கேஷனில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மள்கிட்ட இல்லாதவா, அதாவது பெரிய தொண்டு ஆற்றின ஆசிரியர் பெருமக்கள் குமாரி லக்ஷ்மி நாராயணன், திருமதி மங்களம்மணி, திருமதி சரஸ்வதி சுப்பிரமணியன், திருமதி சகுந்தலா வைத்தியநாதன், திரு வெங்கட்ரமணி, திரு கோவிந்தராஜன், இவளெல்லாம் எனக்கு நினைவு வந்த வரைக்கும் என்னுடைய கேட்டு எல்லார்ட்டையும் சொல்லி இது பண்ணி இவளெல்லாம் நானும் இப்போ ஒரு 15-16 வருஷம் இங்கே இருந்ததுனால இவர்களெல்லாம் நம்ம பார்த்து பேசி அவளெல்லாம் பழகி இருக்கிறதுனால நான் அவளுக்கு ரொம்ப மனசார்ந்த ரொம்ப மரியாதை செலுத்துகிறேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு வசதி இருக்குது. இன்னைக்கு மேடம் நீங்கள் டாக்ஸியில் வரையில நாங்கள் பணம் தரோம், நீங்கள் காரில் போனோமா நாங்கள் கூட்டின்னு போகிறோம் சொல்கிறவா இருக்கா. அது மாதிரி எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய சொந்த உழைப்பினால இடமா போய் வீடாக போய் இன்னும் ஏசியாக இருந்தது எல்லார் வீட்லேயும். எனக்கு நடுவில் டெல்லி நினைவு வருது, லோதி காலனியில் நான் கல்யாணமாகி போனப்போ 78ஆம் வருஷம் ஒரு ரூம் தான். அந்த ஹாலுக்குள்ளே குருஜி, அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை நீங்கள் இப்போவும் பார்க்கலாம், இன்னும் உடைக்கலை. அங்கே போனேன்னா சின்ன ஃப்ளாட்ஸ், சின்ன வீடுகள், அதெல்லாம் குருஜி அவர் பாட்டுக்கு உட்காருவார். எந்த ஃபார்மாலிட்டியும் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு தரம் கூலர் போட்டேன். சிலவற்றை பெறுவதற்கு சித்ரா சிலவற்றை நாம் இழக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பார்க்கலாம். அன்னைக்கு மனசுல ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கு. தலைமையில ஃபேன் கூட கிடையாது வைகாசி விசாகத்துக்கு. இது மாதிரி எல்லாம் உழைத்து அவர் காட்டின வழி. இப்போ அருணகிரிநாதர் எழுதி வச்சுட்டார், குருஜியே அதை திருச்செந்தில் ஆண்டவனுடைய அருள்னால சொல்லியும் கொடுத்துட்டார். ஆனால் அதை மேற்கொண்டு கொண்டு போனோமே இல்லையா, அதுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ரொம்பவுமே ஒத்துழைக்கிறா. அதை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் திரு நடராஜன் குருநாதர் திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் அவர்களை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லணும். ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க, பொருள் உணர்ந்து படியுங்க. எல்லாரும் பொருளை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கைவிட்டு எண்ணலாம் கந்தர் அந்தாதியை படித்து தலைகீழ் பாடமாக சொல்கிறவாளை நான் பார்த்ததில்ல, ரொம்ப கம்மி தான். அது நம்ம நடராஜன் சாருக்கு கைவந்த கலை. அப்படி கந்தர் அந்தாதியை ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு, எங்களுக்கெல்லாம் பெரிய தமிழ் நாலேஜா, அவரை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, உட்கார வச்சு சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சார். மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் ஒப்பிங்கோ அப்படிம்பார். அப்படி கந்தரந்தாதி படித்தது தான். அந்த கந்தரந்தாதியை ஒரு சில கந்தரந்தாதியாவது எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுனால நானும் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கேன். என்னுடைய மாணவி ஒருவர் நன்றாக அதில் தேர்ச்சி பெற்று இப்போ தானே கொட்டேஷன் சொல்கிற அளவுக்கு அவள் தேர்ந்துட்டா அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய நடராஜன் மாமா குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதங்கள்.
அதுக்கப்புறம் பார்க்க போனால் நான் சொன்னேன், இப்போ கோவம் வந்துடும் அந்த பர்சனுக்கு. நமது அம்புலு மாமி அழகாக அந்த 503 பாட்டையும் தன்னுடைய மாணவிகளுடைய உதவியால் பிரித்து பிரித்து போட்டு சஷ்டிக்கும் விசாகத்துக்கும் கிருத்தியக்கும் இந்த 503 ஒரு ரொட்டேஷன் வரணும். ஏன்னா அப்புறம் லேட்டராக சொல்லி கொடுத்த பாட்டை நம்ம பாடுறதில்லை, துணியறதில்லை. நம்ம கற்றுக்கலாம், அது கற்றுண்டு அதனுடைய இதெல்லாம் பார்த்து ஸ்வரங்கள் ஏதாவது சந்தேகம் வந்தால் பெரியவாள்கிட்ட கேட்டுண்டு அந்த அத்தனை பாட்டையும் 503 பாட்டையும் படித்து முற்றோதல் பண்ணணும். அப்படி தான் குருஜி கிளாஸில் 2 தடவை பண்ணினோம். இந்த சென்னையில் அவர் அங்கே டெல்லியிலேருந்து வரும்போது எங்களுக்கெல்லாம் உடம்புலேருந்து ஒரு பார்ட்டு கழுவி அப்படி கழுவி கீழே விட்டு போயிடுத்து எங்களை. அந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனால் கடவுள் அவருக்கு பெரிய தொண்டு வச்சுருக்கார். நீங்கள் பெரிய கூட்டம், நிறைய சங்கீதம் படித்தவா, நிறைய ஆர்வலர்கள், நிறைய டீச்சர்ஸ், பெரிய இடம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், இந்த சென்னைக்கு கிடைச்ச பாக்கியம். அதனால இந்த அழகான பொன் மேடையில் இந்த பொன் விழாவை பற்றி நம்ம இன்னைக்கு பேசின்னு இருக்கோம். அப்படின்னா அந்த குருநாதரும் முருகப்பெருமானும் ஆசிரிய பெருமக்களும் அவர்கள் தான் முக்கிய காரணம். வேறாக இதையெல்லாம் சொல்லி வரும்பொழுது நான் எப்போவுமே கவர் பண்ணுற ஒரு டாப்பிக்கை நான் கவர் பண்ணாமல் என்னால் முடியாது. இவ்வளோ பேர் இருக்கும், இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்கிறா, 115 குழந்தைகள் வந்து பாடினாளா, நேற்றுக்கு 115 குழந்தைகள் பாடினா எப்படி போகிறோம் இந்த 115? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லா டீச்சர்ஸும் ஒரு உறுதிமொழி எடுங்க. பொன்விழா மேடையில் 2 குழந்தைகளுக்காவது நான் சொல்லிக் கொடுப்பேன். தனியாக சொல்லிக் கொடுங்க, கூப்பிடுங்க ஸ்கைப்பில். மாமி இன்னைக்கு எனக்கு பரீட்சை, சரிம்மா நாளைக்கு வா. நாளைக்கு பரீட்சையா? இல்லை மாமி நான் நாளை இன்னைக்கு வரட்டுமா? தாராளமா வா. அந்த அளவுக்கு அந்த பேஸ் லெவலுக்கு இறங்கினால்தான் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டெடிகேஷன் வேணும். நம்ம அந்த முறையை பின்பற்றணும். இப்போ ஏன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்திலேயே பாருங்கோ ஆவரேஜ் வயசு என்ன இருக்கும்னு. ஸோ ஒரு 12 15 இருக்கிறவாள் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாதான் 60வது ஆண்டு விழாவில் அவள் இருப்பா. 60வது ஆண்டு விழாவை ஓடி நடத்தணும்னா என்னாலேயோ வேற யாராலையுமே முடியாது. இந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியாது. ஒரு 4 மாசமா உமா பாலசுப்ரமணியம் பட்டிருக்கிற கஷ்டத்தை கண்ணால் பார்த்துருக்கோம் இந்த குழந்தைகளை மேடை ஏற்றுறதுக்கு. அப்போது முடியாதுன்னு சொல்லி உட்காந்தா முடியுமா? எந்த வயசானாலும் நான் 2 குழந்தைகளுக்காக சொல்லி தருவேன்னு ஒரு இது எடுத்துக்கோங்க, சபதம் எடுத்துன்னுடுங்க இன்னைக்கு எல்லா டீச்சர்ஸுமே. அது ஒரு குழந்தைக்கு 100 பாட்டு தெரிஞ்சோன்னே அவளுக்குலாம் ஒன்றும் அவ்வளோவா தெரியாது, அவள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். டோன்ட் சே தட். உங்கள்கிட்ட 100 பாட்டு படிச்சுட்டு உங்களோட டெடிக்கேஷனோட, குருஜிக்கு மரியாதையோட, ஆசிரியர் பெருமக்களுக்கு மரியாதையோட 2 குழந்தைகள் இருக்கான்னா அவளை முன்னேற்றி சின்ன பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. பிறவாமல் மதியால் வித்தகனாகி, பாலபெரியவாக ரொம்ப பிடிக்கும். மதியால் வித்தகனாகி உம்பர்த்தரு குட்டி பாட்டிலேருந்து ஆரம்பிங்க. அப்புறம் நீங்களும் வளர்ந்துருவேன். இந்த ஒரு சொல்கிறதுக்கு நான் மைக்கு கிடச்சா விடுறதே இல்லை எங்கேயுமே. இன்றைக்கி நீங்கள் தான் மாட்டின்றேன் அதில். சரியா? இப்போ ஒரு உதாரணம் பார்த்தேன்னா, நம்மள்கிட்ட குழந்தையா ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான் டெல்லியில். அவன் அண்ணா வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். உட்காருடாங்கன்னு இப்படி கழுத்தில் நிஜமாவே பிடரியில் கையை வச்சு கொண்டு உட்காத்துவான் கிளாஸில். அந்த மாதிரி அந்த உட்காண்ட பையன் இன்னைக்கு மேடவாக்கத்தில் 10 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். எப்படி வரும்? அன்னைக்கு நம்ம போட்ட விதை நடுவில் வேலையாச்சு, காலேஜ் போனால் வேலையாச்சு, அப்புறம் கல்யாணம் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாலும் நாங்கள் அவனை விட மாட்டோம். என்னடா கண்ணா அப்படி தான் கூப்பிடுவோம். என்னடா குழந்தை திருப்புகள்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா, பாடுறியா? இந்த லெவலில் தான் பேசணும் அவள்கிட்ட. இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி பேச முடியாது முன்ன மாதிரி. அப்படியா கண்ணா திருப்புகழ் பாடுறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்னா பாடினாலும் பாடாட்டாலும் பரவாயில்ல. அப்படி சொல்லி அவனை ஊக்குவிச்சதுனால அந்த குழந்தை இன்னைக்கு 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறான். அமெரிக்காவில் அருணகிரி சின்ன பையன், நடராஜன் மாமாவை அப்பா ரொம்பவே டெடிக்கேட்டட் டு குருஜியன் திருப்புகழ். ரொம்ப அகால மரணமாக ஒரு இது வந்தப்போ, ஜுரம் வந்தப்போ அவர் தவறிட்டார். அந்த குழந்தை சின்ன பையன், அனாதி அனுக்கிறது குடும்பம். 4 குழந்தைகளை விட்டுட்டு அவர் போயிட்டார். அந்த குழந்தை, அந்த சின்ன பையன், அவன் கடைசி பையன், அவன் திருப்புகழை கேட்டுட்டே இருந்திருக்கான். ஆற்றுல கிளாஸ் நடக்கும்போதும் சரி, அவள் அப்பா பாடும்போதும் சரி, அப்பாவோட கேசட் எல்லாம் தொகுத்து இன்னைக்கு அவன் வந்து அமெரிக்காவில் சொல்லி கொடுக்குறான், பாடுறான். அதே மாதிரி நம்மள்கிட்ட படித்த மாமிகிட்ட படித்த குழந்தைகள் எல்லாரும் பேரையும் எனக்கு சொல்ல முடியல, அதனால நான் நிறுத்திக்கிறேன் அதோட. அந்த மாதிரி நம்ம ஒரு விதையை இன்னைக்கு போட்டால் அது நிச்சயமாக மரமாக வளரும். வீட்டில் ஒரு செடியை வச்சுட்டு புல்லு முளைச்சிருக்கா, தண்ணி விட்டேனா, உரம் போட்டேனா, என்னமோ கிரீன் ஸ்டிக்ஸ் கிடைக்கிறதாமே, அந்த தொட்டிக்குள்ளே சொருகலாமே, அதை நான் வச்சேனா, இதை நம்ம பார்க்குறோம். இந்த குழந்தைக்கு திருப்ப சொல்லி கொடுத்தோமா நம்ம பார்க்க, அவனா சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான் மாமி, என்ன சொல்கிறது அப்படி. நோ சாரி
ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம தான் கீழே இறங்கி வரணும், அவள் மேலே ஏறி வருவான்னு அப்புறமா வருவா. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிருக்கு. நிறைய நேரம் எடுத்துன்னுட்டேன். பெரிய ஒரு அட்வான்டேஜ் இன்றைக்கி நமக்கு என்னென்னா ஆன்லைன். அதனால தான் நான் இவ்வளவும் அழுத்தி சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு டைம் சரியில்லை, மாமி நான் ராத்திரி 8 மணிக்கு வரட்டுமான்னு கேட்குறா. வாமா பரவாயில்ல, கிடுகிடுன்னு தோசையை வாத்தாச்சு, அடுக்கியாச்சு. நம்ம மாட்டில் மாமா அதுக்கு மேலே உற்சாகமாக எனக்கு முன்னால் உட்காந்துருப்பார். அதில் அந்த மாதிரி அவளையும் ஒரு வழிக்கு கொண்டு வரணும். அந்த ஒரு அதையும் ஒரு பொறுப்பு. இந்த மாமாவையும் நம்ம வழிக்கு கொண்டு தான் வரணும். ஏன்னா திருப்புகளுக்காக செய்கிறோம், நமக்காகவோ யாருக்காகவோ செய்யலை. அப்படி இருக்கும்போது நமக்கு ஆன்லைன்னு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். என்ன மாமி இந்த ஆன்லைன்லாம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவே இல்லை, நன்னாவே இல்லை. நோ 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 நோ, ஒன்றும் இல்லாததுக்கு ஆன்லைன் இஸ் பெஸ்ட். இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மூத்த ஆசிரியர் அவர்கள் திருமதி பாக்யம் அவர்கள் வருகிறார்கள். நன்றி மாமி, வணக்கம் மாமி. அதனால அவள்லாம் எவ்வளோ உழைச்சிருக்கா, எந்த வசதியும் இல்லாத காலத்தில். இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது, டேப் இருக்குது, வாட்ஸ்ஆப்பில் அனுப்பலாம். இத்தனை வசதிகளையும் நம்ம வச்சுண்டு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரலைன்னா அது மன்னிக்க முடியாது. அதனால் எல்லாரும் அது மாதிரி செய்யணும். எனக்கு உரிய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு சின்ன இன்ட்ரூஷன். ரெகுலர் ப்ரோக்ராமில் இப்போ நம்ம இவ்வளவு சௌகரியமாக திருப்பூர் பாடின்னு இருக்கோம்னாக்கா அதுக்கு இசை வழிபாடு புக்கு வேணும். அந்த புக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ பேர் பாட முடியாது. அதுக்கு காரணமாக இருக்கிறவா மாருதி பிரிண்டர்ஸ். அதனுடைய ஓனர் கலைவாணி மேடம் வந்திருக்கா. அவளுக்கு சிம்பாலிக்காக ஹானர் பண்ணுறோம். பாக்கி இடத்துல கமர்ஷியலாக சார்ஜஸ் ரொம்ப அதிகம். அவள் குருஜிகிட்ட பக்தினால் திருப்பூர் ஈடுபாடுனால நமக்கு ரொம்ப லோ காஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணி தரா. அதை தவிர நம்ம வேறு சப்சிடி கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் காரணம் முருகன் அருள், இவாளுடைய முயற்சி. நன்றி.